ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு அறுசுவை நேரம். சுத்த சைவம் தெவிட்டாத சுவை. இன்னைக்கு எப்போதும் போல தினசரி சமையலில் நான் செஞ்சு காமிக்க போகிறது ஒரு ஆந்திரா ஸ்டைல் பருப்பு. அதாவது பருப்புங்கிறப்ப ஒரு தால் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுக்கு வந்து ஆந்திரா தோசைக்காய பப்பு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிற பாருங்கள். ஆந்திரா தோசைக்காய பப்பு, இதுக்கு தேவையான பொருட்கள்: தோசைக்காய 1, கால் அழாக்கு தோரம் பருப்பு வேக வைத்தது, ஒரு வெங்காயம் பொடியாக அரிந்தது, கறிவேப்பிலை சிறிதளவு, மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன், கரைத்த புளி சிறிதளவு, ஒரு பச்சை மிளகாய் வட்டவிடவில் அரிந்தது, 2 பல்லு பூண்டு இடித்தது, வெந்தயம் சிறிதளவு, சீரகம் சிறிதளவு, பெருங்காயத்தூள் விரும்பும் அளவு, மஞ்சள் தூள் 2 சிட்டிகை, கடுகு அரை டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு சுவைக்கு தகுந்த அளவு. ஆந்திரா தோசைக்காய பப்பு, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டிங்க இல்லையா? இப்போ வந்து இந்த காயை பற்றின ஒரு விஷயம் சொல்கிறேங்க. இந்த மாதிரி எல்லோ கலரில் ரவுண்டாக இருக்கும், இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும். இந்த மாதிரி தான் வாங்கணும். இது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்குது இல்லை, ஆனால் ஒரு சில இடத்துல மெட்ராஸ் வந்து ஈஸியாக கிடைக்குது. ஆந்திராவில் எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக கிடைக்கும். இதை யூஸ் பண்ணிட்டு தொகையல் பண்ணுவோம், பருப்பு பண்ணுவோம், குழம்பு மாதிரி வந்து அதாவது புளி குழம்பு மாதிரி பண்ணுவோம். இதை வந்து தோல் எடுத்துகிட்டு நம்ம வந்து கட் பண்ணணும். கட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு சைஸில் கட் பண்ணியிருக்கேன் இந்த தால்காக. இதில் என்ன பண்ணக்கு, நம்ம வெள்ளரிக்காய் மாதிரி உள்ள விதை இருக்கும் பாருங்கள், அந்த விதையை வந்து முழுசாக எடுக்க மாட்டோம். இதில் பார்த்திங்கன்னா க்ளோஸ்அப்பில் விதை தெரியும். அந்த விதை வந்து கொஞ்சம் இருக்கணும். அந்த விதையில் லேசான கசப்பும் இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது நல்லா வேகிறப்போ இது வெள்ளரிக்காய்னுடைய ஜாதியை சேர்ந்தது தான். இப்போ இங்கே வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். முதல்ல இதை சேர்த்துக்கிறேன். தண்ணி கொதிக்குது, இதை சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுங்க. பொதுவாக என்ன பண்ணுவோம்னாக்க, இதோடையே பச்சை மிளகாய் வெங்காயம் சேர்த்தும் வேக வைக்கலாம். அது கொஞ்சம் நேரம் ஆகும். இல்லைன்னா இது சீக்கிரம் வெந்துடும். அப்படிங்கிறப்ப நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் வதக்கியும் போடலாம். இப்போ நான் வந்து இது வேகட்டும். கொஞ்சம் வெந்த பிறகு புளிக்கரைசல் போடலாங்க. முதலே புளிக்கரைசல் போட்டாக்க வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இது வந்து வெள்ளரிக்காயினுடைய தன்மை இருக்கும், கொஞ்சம் ஆனால் லேசான புளிப்பு சுவை இருக்கும். இது வெயில் காலத்தில் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா தண்ணீர் காய் அப்படிங்கிறப்ப இது வந்து இந்த மாதிரி தான் வேகணும். இந்த காயில் வந்து அளவான அளவு தண்ணி ஊற்றிருக்கேங்க. இப்போ இது மூடி வச்சுட்டு குறைச்சி தண்ணியில் இது வேகிற வரைக்கும் அப்படியே வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம இதுக்காக பச்சை மிளகாய் வெங்காயம் வதக்கிக்கலாம். நம்ம தாளிச்சிட்டு கூட வந்து அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. துவரம் பருப்பு, இந்த துவரம் பருப்பு வந்து பார்த்துக்குங்க வேக வச்சு வச்சுருக்கேன். இதை வந்து மசிக்கக்கூடாது. ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு வேக வைக்கிறப்பயே நான் இதில் வந்து மஞ்சத்தூளும் வெந்தயம் போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் வெந்தயம் எவ்ரிடே வந்து எந்த குழம்பு செஞ்சாலும் வெந்தயம் போடுறது நான் இப்போ ஒரு பழக்கமாக வச்சுருக்கேங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால இப்போ வெந்தயமும் சேர்த்து இதில் வேக வச்சுருக்கேன். கால் அழாக்கு எடுத்துட்டிங்கனாக்கா பருப்பு, வெந்தயம் வந்து லெஸ் தென் ½ டீஸ்பூன் அந்த மாதிரி போட்டால் போதும். வந்து இதை மேஷ் பண்ணக்கூடாது பாருங்கள். இந்த வெந்ததை இப்படியே வச்சுக்கணும். லேசாக கரண்டியெல்லாம் கலந்து விட்டால் போதுமானது. இப்போ இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு இதுக்கு நான் தாளிக்கிறது வந்து கடுகு, சீரகம், வெந்தயம், இந்த 3மே போடுறப்ப கொஞ்சம் நல்ல சுவையாக இருக்கும். ஆந்திரா ஸ்டைல் பருப்பில் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா உளுத்தம் பருப்பு, கடலை பருப்புலாம் அதிகம் போட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்க போப்பு தினுசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தாளிக்கிறது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் நம்ம சவுத் சைடில் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறது இல்லை. அப்படிங்கிறதுனால நான் தனியாக தான் அப்படியே போடுறது பழக்கமாக இருக்குது. இப்போ இதோட வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு சீரகம், வெந்தயம் வேக வச்சிலையும் போட்டிருக்கேன், இதில் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இதோட பச்சை மிளகாய், பூண்டு 2 பல்லு பூண்டை செதைச்சி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்த பிறகு கொஞ்சம் லேசாக வதக்கிடலாம். இதோட கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயம். இதோட அடுத்து நான் சேர்க்க போகிறது வெங்காயம். பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஒரு பேசிக் பருப்பு நான் சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து மாங்காய் பருப்பு பண்ணலாம், அப்புறம் தக்காளி பருப்பு பண்ணலாம், கீரை பருப்பு பண்ணலாம், வெந்தயக்கீரை பருப்பு பண்ணலாம், எந்த கீரை வேணாலும் பண்ணலாங்க. இதை வந்து எல்லாம் ஒன்றா சேர்த்து வேக வச்சும் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி வதக்கியும் போடலாம். எப்படி பண்ணாலும் பரவாயில்லைங்க.
வதக்கி போகிறப்ப இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையாக இருக்கும். இதுக்கு வந்து பச்சை மிளகாய் காரம் ப்ளஸ் மிளகாத்தூள் காரம் ரெண்டுமே போடுவோம். அது ரெண்டும் போட்டால் தான் டேஸ்டியாக இருக்கும். பச்சை மிளகாய் நம்மளோட விருப்பம் 1 2 சைஸுக்கு தகுந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து வேகிறப்ப நல்லாயிருக்கும். இதே வந்து ஆந்திராவில் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அவங்க ப்ரெஷர் குக்கரில் தால் வேகிறப்பயே அதுலேயே வெஜிடபிள் போட்டுருவாங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டுருவாங்க. புளியை என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஒரு சின்ன அளவு துண்டு புளியை வந்து அது மத்தியில் அப்படியே வச்சுருவாங்க. அது எல்லா இடத்துலையும் போட்டு ஸ்ப்ரெட் ஆனால் தால் சீக்கிரம் வேகாது. அது புளியும் கொஞ்சமாக அதுலேயே வச்சுருவாங்க. வச்சுட்டு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு முடியை மூடிட்டு வெயிட் வச்சுட்டு 3 விசில் 4 விசில் வச்சுருவாங்க. அப்போ என்ன ஆகுனாக்கா, பருப்போடு சேர்ந்து இந்த வெஜிடபிள் எல்லாமே வெந்துடும். அதுக்கப்புறமா அந்த புளியை வந்து லேசாக அப்படியே மசிச்சு விட்டு அதிலே கலந்துருவாங்க. அதுக்கு பிறகு தான் அதில் வந்து உப்பு, மஞ்சள்தூள் முதலே போடலாம். உப்பு எல்லாம் சேர்த்துக்குவாங்க. நம்மளுடைய விருப்பம். நம்ம பருப்போட வந்து பூண்டை வந்து அப்படியே அதில் போட்டு கூட நம்ம வேக வைக்கலாங்க. ஒரு 2 பல்லு பூண்டு போட்டால் போதுமானது. இல்லைன்னா இந்த மாதிரி தாளிக்கிறதுலையும் போடலாம். நம்மளுடைய விருப்பம்தான். தக்காளி பருப்பு அப்படிங்கிறப்ப அது கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். ப்ரெஷர் குக்கரில் போட மாட்டாங்க. மாங்காவும் சீக்கிரம் வெந்துடும். இது பாருங்கள், ஆல்மோஸ்ட் வதங்கிடுச்சு. இந்த பக்கம் இதை காய் வெந்துடுச்சான்னு திறந்து பார்க்கலாம். கொஞ்சம் கவனம் தேவை பிகினராக இருந்தால். பாருங்கள், காய் வெந்துடுச்சு. ஓரளவு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதில் புளி கரைசல் போட்டுக்கலாம். இது வந்து நான் புளி பேஸ்ட் எடுத்திருக்கேங்க. புளி பேஸ்ட்டுங்கிறப்ப ரொம்ப கொஞ்சமாக போட்டால் போதுமானது. ஆல்ரெடி இதில் நிறைய புளிப்பு இருக்கும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகம் தண்ணி போடக்கூடாதுங்க. தகுந்த அளவு உப்பு இதில் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக மிளகாத்தூள். இது ஒரு கலர் கொடுக்கறதுக்காக. பச்சை மிளகாய் மட்டும் கூட போடலாம். கூட மிளகாத்தூளும் போட்டால் டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் பருப்பு சேர்த்துக்கிறேன். வேக வச்ச பருப்பு. நான் செஞ்சு காமிக்கிறதெல்லாம் ஒர்க் சிம்பிளிஃபிகேஷன் டெக்னிக்ஸுங்க. இந்த பக்கம் இதை பண்ணுறப்ப இன்னொரு பக்கம் அது பண்ணால் ரொம்ப சீக்கிரமாக நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். அதனால இந்த மாதிரி பண்ணுறேன். இதை வதக்கினதை இதில் சேர்த்துலாம். இதை சேர்த்த பிறகு இன்னும் கொஞ்சம் கொதி வந்தால் போதுமானது. பாருங்க, நான் வந்து தேவையான அளவு தான் தண்ணி ஊற்றிருக்கேன். அதிகம் தண்ணி ஊற்றலை. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும், திக்காக இருக்கணும் தால். இப்போ நீங்கள் ஆந்திரா ஹோட்டலுக்கு எல்லாம் போனீங்கன்னாக்கா, அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாமிடிக்காய பப்பு, டொமேட்டோ பப்பு அப்படின்னு எல்லாம் வந்து கொடுப்பாங்க. இந்த ஒரு பேசிக் ப்ரொசீஜர் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. கேரட் எல்லாம் போட மாட்டோம், உருளைக்கிழங்கு எல்லாம் போட மாட்டோம். இதுக்குன்னு ஒரு சில வெஜிடபிள்ஸ் இருக்குது, அது மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். கத்திரிக்காய் எல்லாம் போட மாட்டோம். பாருங்கள், இது நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பு அணைச்சிடுறேன். நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஆந்திராவிலலாம் இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும். ஆனால் நாங்கள் இங்கே வந்து கொஞ்சம் தளர இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் பண்ணுவோம். நீங்கள் வேண்டாம் வந்து இதுக்கு என்ன கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டிப்பட்டுரும் நம்ம சாப்பிட்ற நேரத்துக்கு. இப்போ இது வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இந்த பச்சை மிளகாய் வெந்திருக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து அதோடு சேர்த்து சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். எடுத்து தனியாக போடணுங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மேலே போட்டுறேன். மிக சுவையான ஆந்திரா தோசைக்காய் பப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட்லாங்க. நெய் போட்டுட்டு கலந்து சாப்பிடணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆந்திரா தோசைக்காய பப்பு எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. தோரம் பருப்போட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரில் 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. தோசைக்காயை தோல் எடுத்துட்டு சின்ன சின்னதாக ஸ்கொயர்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பேனில் வந்து தண்ணி ஊற்றிட்டு இந்த கட் பண்ணி வச்சுக்கிற தோசைக்காயை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வேக வைங்க. இன்னொரு பேன் இந்த பக்கம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், வெந்தயம் இந்த 3ஐயும் சேர்த்த பிறகு பச்சை மிளகாய், இடித்த பூண்டு சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து வதக்கிய பிறகு வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கணும். பாதி வதங்கிய பிறகு அடுப்பை அணைச்சிடுங்க. இந்த பக்கம் தோசைக்காயை வெந்த பிறகு தேவையான அளவு புளி கரைசல், அதோட தகுந்த அளவு உப்பு, வேக வச்ச பருப்பு, அதோட நம்ம இந்த வதக்கி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்துட்டு 2-3 கொதி வந்த பிறகு இறக்கிட்டிங்கன்னா மிக சுவையான ஆந்திரா தோசைக்காய பப்பு தயார். இப்போ நம்ம பார்க்க போகிறது புதுமை சமையல்.
இன்றைக்கி புதுமை சமையலில் ஸ்ட்ராபெரி லஸ்ஸி இல்லைன்னா ஸ்ட்ராபெரி வாழைப்பழ லஸ்ஸி எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க. லஸ்ஸி அப்படிங்கிறப்ப எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதை வந்து நம்ம தயிர், ஃப்ரெஷ் தயிரை வந்து சர்க்கரை போட்டு அடித்து கொடுப்பாங்க லஸ்ஸின்னு சொல்லிட்டு கடைங்களில். இப்போ வந்து சப்போட்டா லஸ்ஸி, ஸ்ட்ராபெரி லஸ்ஸி, வாழைப்பழ லஸ்ஸி, நம்ம ஆப்பிள் லஸ்ஸி, அந்த மாதிரி விதவிதமான லஸ்ஸி பண்ண முடியுங்க. ஸ்ட்ராபெரி லஸ்ஸி பண்ணுறதுக்கு இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்க்கலாங்க. ஸ்ட்ராபெரி லஸ்ஸி இதுக்கு தேவையான பொருட்கள்: ஸ்ட்ராபெரி 5, கட்டி தயிர் 200 மில்லி, ஃப்ரெஷ் க்ரீம் விரும்பும் அளவு, சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன், ஒரு வாழைப்பழம் அரிந்தது. ஸ்ட்ராபெரி லஸ்ஸின்னு சொன்னேன், ஸ்ட்ராபெரி பனானா லஸ்ஸின்னு சொல்லலாங்க. இதுக்கு வந்து ஸ்ட்ராபெரியை வந்து நம்ம நாட்டில் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். வேற்று நாட்டில் கிடைக்கிறது வந்து அந்த அளவுக்கு புளிப்பு கிடையாது. இதுக்காக அந்த புளிப்பை குறைக்கணும். இதே மாதிரி லஸ்ஸி மில்க் ஷேக் பண்ணணுன்னாக்கா நேரடியாக பழத்தை வந்து அப்படியே பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது டேஸ்ட்டு. அதுக்காக என்ன பண்ணணும்னு சொல்கிறேங்க. அது மேலே இருக்கிற பச்சை நிறமாக இருக்கிற அந்த இலையை எடுத்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இந்த தண்ணியை கொதிக்க வச்சுட்ருக்கேன், இதில் சேர்க்குறேன். இப்போ இதில் என்ன பண்ணணுன்னாக்கா, இது வேகிறப்பயே கொஞ்சமாக சர்க்கரை இதோடு சேர்க்கணும். கொஞ்சம் வந்து அது கலர் வந்து நல்லா வரும். அது வேகிறப்ப அந்த புளிப்புத்தன்மை குறைஞ்சிடும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன், கொஞ்சம் சர்க்கரை போட்டிருக்கேன். சர்க்கரை போட்ட பிறகு இது பார்த்திங்கன்னா இந்த கலர் விட்டு வரும். இதிலேருந்து வெறும் தண்ணியில் வேக வச்சா கூட அந்தளவுக்கு கலர் இருக்காதுங்க. கொஞ்சம் சுகர் சேர்க்குறப்ப வரும். இதையே வந்து நம்ம வந்து மைக்ரோவேவ் அவனில் வைக்கணுன்னா கூட வைக்கலாங்க. ஆனால் அதுக்கு தண்ணி சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக இதை கட் பண்ணதோட சர்க்கரை மட்டும் சேர்த்துட்டு லேசாக தண்ணியை வந்து தெளித்த மாதிரி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கன்னா போகிறோம். அது வெந்துடும். அதில் இருக்கிற ஜூஸ் அப்படியே வெளியில் விட்டு வந்துடும். அதாவது சர்க்கரையோடு சேர்ந்து கரைஞ்சி அதுலேருந்து ஜூஸ் வந்து நேச்சுரல் ஜூஸஸ் வெளியில் வரும். அப்போ வந்து கொஞ்சம் நல்ல நிறம் கிடைக்கும். இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் வேகட்டும். அதிக நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அது வெந்தால் தான் வந்து ஓரளவுக்கு கலர் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இதை வந்து ஒரு காம்பினேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட வந்து ஆப்பிள் சேர்க்கலாம். ஸ்ட்ராபெரியும் ஆப்பிளும் சேர்த்து லஸ்ஸி செஞ்சால், மில்க் ஷேக் செஞ்சாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நான் வந்து வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இன்றைக்கி ஒரு திக்னஸ் கொடுக்கும், நம்மளுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இன்றைக்கி நான் ஏலக்கி எடுத்திருக்கேன். சின்ன ஏலக்கியாக இருந்தாக்கா 2 ஏலக்கி போட்டுக்கோங்க. இதில் வந்து 5 ஸ்ட்ராபெரி கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கு வந்து 2 ஏலக்கி பழம் போடலாம். இப்போ இந்த லஸ்ஸி அப்படிங்கிறப்ப வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ், எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா. அதுக்கு வந்து நல்ல திக்காக இருக்கிற தயிர் தான் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய தண்ணி ஊற்ற மாட்டாங்க. நல்லா வந்து ஒரு திக்காக தான் குடிப்பாங்க. ஒரு லஸ்ஸி குடித்தாலே நம்மளுக்கு வந்து வேறு எதுவுமே மீல் வேண்டியதில்லை. இப்போ ஒரு சில இடங்களில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாசந்தியே ஒரு கரண்டி போட்டுட்டு லஸ்ஸி பண்ணி கொடுக்குறாங்க. லஸ்ஸி பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் பாசந்தியை போட்டுட்டு ஒரு திருப்பி கொடுத்துட்றாங்க. மதியில் ஏடாக வந்தால் நல்லா டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸில் நிறைய இடத்துல அந்த மாதிரி கொடுக்குறாங்க. நான் இதுக்கு பதிலாக வந்து இன்றைக்கி ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சமாக ஒரு ரிச்னஸ்க்காக தான் போடுறது, வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ வந்து வாழைப்பழம் வந்து இப்போ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மூடியை திறந்து பார்க்கலாம். இதில் பாருங்கள், இந்த சர்க்கரை முழுவதும் கரைஞ்சி இது லேசாக வெந்துருச்சு. கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த நம்ம போட்டப்போ இருந்ததுக்கு இப்போ இந்த இதில் இருக்கிற கலர் எல்லாம் இந்த தண்ணியில் வந்துருச்சு பார்த்திங்களா. இந்த மாதிரி செஞ்சாக்கா டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். மில்க் ஷேக் பண்ணாலும் சரி, ஒரு டெசர்ட் புட்டிங் பண்ணாலும் சரி, இல்லை இந்த மாதிரி லஸ்ஸி பண்ணாலும் சரி, இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போட்டு அரைச்சிங்கன்னா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வந்துட்டோம். அதுக்கு பிறகு இதோட வாழைப்பழம் சேர்த்துட்டு நம்ம ஒரு தடவை திருப்பிய பிறகு நம்ம தயிரும் ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்துட்டு அடித்து எடுத்தோன்னாக்க ரொம்ப சுவையான லஸ்ஸி ரெடி ஆகிடும். நம்ம வேணுங்கிற அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து ஒயிட் சுகர் தான் போடணுன்னு அவசியம் இல்லைங்க. உங்களுடைய விருப்பம், வேறு ஏதாவது சர்க்கரை வேணால், நாட்டு சர்க்கரை வேணாலும் கூட போடலாம். வாழைப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். சர்க்கரை இப்போ அதில் கொஞ்சம் சர்க்கரை போட்டிருக்காங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய டால் கிளாஸ் அளவுக்கு வரணும் அப்படிங்கிறப்ப ஒரு 2 டேபிள் ஸ்பூனாவது சர்க்கரை வேண்டும். இப்போ இது சின்ன ஸ்பூனு, கொஞ்சம் பார்த்து போட்டுக்கலாம். ஓரளவுக்கு ஆறிய பிறகு மிக்சியில் போட்டு முதல்ல அரைக்கணும். இது நல்லா மசிஞ்ச பிறகு இதோடையே நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீமும் தயிரும் சேர்த்துட்டு விட்டு இயக்கி எடுக்கணும். இப்போ இது மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு பாருங்கள். இப்போ இதோட வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். வீட்டிலையே வந்து பாலேடு எடுத்து வச்சுட்டு அதை கூட போடலாங்க. கட்டி தயிரை போட்டுருக்கேன். இப்போ இதை மறுபடியும் மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணணும். நீங்கள் வந்து ஜில்லுன்னு வேணும்னு பிரியப்பட்டிங்கன்னா ஐஸ் க்யூப்ஸ் ஒரு 2-3 ஐஸ் க்யூப் அதுலேயே போட்டு அடிச்சிங்கன்னா நல்லா நுரைச்சிட்டு வரும். லஸ்ஸி வந்து
விட்டு விட்டு இயக்கணும். இதுக்கப்புறம் வந்து ரொம்ப கிரைண்ட் பண்ணக்கூடாது. மிக்சியை வந்து இது எல்லாமே ஒன்று சேர்கிற மாதிரி செஞ்சால் போகிறோம். ஸ்ட்ராபெரியில் சின்ன சின்ன விதை இருக்கும், அது நல்லது சாப்பிட்றதுக்கு, அதனால் நான் அப்படியே போட்டிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு அதை விதை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ட்ராபெரியை அரைச்ச பிறகு அது கொஞ்சம் வடிகட்டிட்டு அதுக்கு பிறகு வாழைப்பழம் போட்டு பண்ணலாங்க. ஆனால் அதோடு சாப்பிட்றப்ப தான் நம்மளுக்கு நல்லது. இப்போ இதை மிக்சியில் போட்டு மறுபடியும் இயக்கிடலாம். ஸ்ட்ராபெரி லஸ்ஸி ரெடி ஆகிடுச்சுங்க. அது நல்லா இந்த மாதிரி திக்காக தான் இருக்கணுங்க. இப்போ நம்ம இதை வந்து சர்வ் பண்ணுறதுக்கு கிளாஸில் மாற்றிக்கலாம். மிக சுவையான ஸ்ட்ராபெரி லஸ்ஸி தயாராகிடுச்சிங்க. நீங்கள் யாருக்காவது சர்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராபெரியை வந்து ஒரு பீஸாக எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு இதில் எப்படி சொருகி கொடுக்கலாம். அதை வந்து அவங்க அதோடு சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சர்க்கரையினுடைய அளவு வந்து நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவு பிடிக்குமோ சாப்பிடுங்க. ஸ்ட்ராபெரி பனானா லஸ்ஸி எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. ஸ்ட்ராபெரியை வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். நல்லா ஆறிய பிறகு அதோட வாழைப்பழம் சேர்த்துட்டு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துட்டு மேஷ் ஆன பிறகு அதோட ஃப்ரெஷ் க்ரீமும் தயிரும் சேர்த்துட்டு நல்லா ஏக்கி விட்டு ஏக்கி எடுத்தீங்கன்னாக்கா மிக சுவையான ஸ்ட்ராபெரி லஸ்ஸி தயார். இப்போ நம்ம பார்க்க போகிறது உணவும் ஆரோக்கியமும். இந்த செக்மெண்ட்டில் எப்போதும் போல் ஒரு நியூட்ரிஷன் எக்ஸ்பர்ட் இங்கே வந்திருக்காங்க. வணக்கம் கற்பகவல்லி. வணக்கம் மேம். நிறைய டவுட்ஸ் உங்ககிட்ட நான் கேட்டே இருக்கேன், தொடர்ந்து நீங்களும் பதில் சொல்லிகிட்டே இருக்கீங்க. இன்றைக்கி என்னோடய சந்தேகம் என்னென்னாக்கா வந்து நுங்கை பற்றி. அதாவது இந்த வெயில் நாட்களில் தான் நம்மளுக்கு நுங்கு அதிகமாக கிடைக்குது இல்லைங்களா? இந்த நுங்கில் வந்து மேலே வந்து ஒரு துவர்ப்பு சுவை இருக்கும், கொஞ்சம் ஸ்வீட்டிஷாக இருக்கும், உள்ள ஒரு தண்ணி இருக்கும். ஓகே, இந்த நுங்கு மட்டும் இல்லாமல் பனைமரத்தினுடைய நிறைய ப்ராடக்ட்ஸ் பதநீர்லேருந்து இன்னும் எல்லாமே நம்மளுக்கு வந்து பயன் கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது. இதில் வந்து நுங்கை பற்றியும் பதநீரை பற்றியும் இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? நிச்சயமாக பண்ணலாம் மேம். ஸோ நீங்கள் இந்த இவ்வளோ எலாபரேட் பண்ணதில் பாதி பேருக்கு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. நுங்குனா வெளியில் கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும், உள்ள தண்ணி இருக்கும். இவ்வளோ டீட்டெயில்ஸ்லாம் தெரியுமான்னு தெரியல. ஃபுல்லாக இப்போ குடிக்கிறது எல்லாமே நுங்குனா ஜூஸாக தான் குடிக்கிறாங்க. ஸோ இதர் இட்ஸ் ஒரு ஃபார்ம் ஆஃப் மில்க் ஷேக் ஆகவோ இல்லை ஒரு ஃபுல்லாக ஜூஸ் ஆகவோ ஆடட் சுகர் எல்லாம் போட்டு கொடுக்கறது தான் நான் பார்க்குறேன் இப்போ வரைக்கும். ஸோ முன்னாடி அந்த டைமில் வந்து நுங்கை வந்து அந்த ஃப்ரூட்லேருந்து எடுக்கக்கூட மாட்டாங்க, அப்படியே சாப்பிட்றது உண்டு இல்லைங்களா? இது இப்போ வந்து அதெல்லாம் கிடையாது. கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன கிளாஸ் டம்ளரில் தான் குடிக்கிறது உண்டு. ஸோ நீங்கள் சொன்ன அந்த வேரியேஷன் இஸ் ரைட். அந்த ஸ்கின்ல வந்து கொஞ்சம் துவர்ப்பு இருக்கும், உள்ள ஸ்வீட்னஸ் இருக்கும், இது எல்லாமே. ஸோ ஐஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். இது ஐஸ் ஆப்பிள் ஏன் இந்த நேம் அப்படின்னா இட்ஸ் அ கம்ப்ளீட் கூலண்ட். பாம் ஃப்ரூட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ வெரி very biggest coolant. அதனால தான் இது சம்மரில் இட்ஸ் அ நேச்சர்ஸ் கிஃப்ட்னு சொல்கிறோம். ஸோ இது சாப்பிடும் போது அந்த பாடியில் இருக்கிற ஹீட், அந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் இது எல்லாமே வந்து நல்லா க்ரியேட் ஆகுது பாடியில். இட்ஸ் அ எக்ஸலண்ட் ஃப்ரூட் எஸ்பெஷலி ஃபார் த சம்மர் தாண்டி கிடைக்கிறது இல்லை. பட் அகெயின் எல்லாம் மாறுறதுனால இதுவும் இப்போது ஆல் டைம் கொஞ்சம் அவைலபிளாக இருக்குது. ஸோ நுங்கை வந்து நிறையா ஃபார்ம்ஸில் இப்போ எடுத்துக்கிறாங்க. லைக் இது அதுலேயுமே ரெசிபீஸ் எல்லாம் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ என்னோட அட்வைஸ் என்னன்னா நுங்கு, ஐஸ் ஆப்பிள் ஆர் எனி பாம் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லும் போது முடிஞ்ச அளவுக்கு அதை ஃப்ரெஷ்ஷாக கன்சியூம் பண்ணுறது தான். அண்ட் எப்படி டெண்டர் கோகோனட்டை வந்து தண்ணியை வந்து எடுத்துட்டு ஒரு 1/2 hour 1 hourக்கு மேலே கன்சியூம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதே தான் வந்து ஐஸ் ஆப்பிளுக்குமே. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட்லேருந்தே எடுத்து சாப்பிடணும், இல்லைனா அட்லீஸ்ட் அதை உரிச்சு சாப்பிடணும். அதை ரொம்ப மேலே ப்ராசஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணி ஜூஸாகவும் மில்க் ஷேக்காகவும் அவாய்ட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி பதனி நிறைய பேருக்கு தெரியாது வாட் இஸ் பதனி. அது வந்து அந்த ஃப்ளார்லேருந்து எடுக்கிற ஒரு ட்ரிங்க், நேச்சர்ஸ் ட்ரிங்க். அதில் இருக்கிற ஸ்வீட்னஸ் இஸ் ஓகே. அதுக்கு பதிலாக இந்த ஜூஸாக அவாய்ட் பண்ணலாம். அண்ட் நிறைய பேர் வந்து இந்த இளநீ குடிக்கிறது வந்து தப்பாக, ஐ மீன் டயபெட்டிஸ்க்கு. அதே மாதிரி நுங்கு சாப்பிட்லாமா டயபெட்டிஸ்க்குன்னு கேட்குறாங்க. தாராளமாக சாப்பிடலாம். இட்ஸ் அ வெரி வெரி லோ கேலரி தான். அதில் இருக்கிற சுகர் வந்து எந்த வகையிலையும் உங்கள் பிளட் சுகர் அஃபெக்டே பண்ணுறதில்ல. அண்ட் ஆல்சோ ஒரு ஆடட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நுங்கில் வந்து ஹை பொட்டாசியம். எப்படி இளநீரில் நிறையா பொட்டாசியம் இருக்கோ, பொட்டாசியம் மட்டும் இல்லாமல் நிறையா எலக்ட்ரோலைட்ஸ் வந்து நுங்கில் ஜாஸ்தி. இதுக்கு அப்புறம் மெயினான ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா இட் இஸ் ஆன்டி ஏஜிங். எப்போவும் சொல்கிற மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து இதில் ஜாஸ்தி நுங்கில். அண்ட் நேச்சர்ஸ் எலக்ட்ரோலைட், எல்லா வகையான எலக்ட்ரோலைட்டும் அதிகம். ஸ்பெஷலாக பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால லிவர் டாக்ஸின்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, கம்ப்ளீட்டாக ஃப்ளஷ் அவுட் பண்ணுறதுக்கு பாடியில் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.
இருக்குது. நுங்கு ரெகுலராக கன்சியூம் பண்ணால் இப்போ லிவரில் வந்து ஃபேட்டி லிவர் இருக்குது, நிறையா டாக்ஸின்ஸ் இருக்குது அப்படின்னா நல்லா ஃப்ளஷ் அவுட் ஆகும். ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டண்டாக க்ளோயிங்காக இருக்கும் ரெகுலராக நீங்கள் நுங்கு கன்சியூம் பண்ணிங்கன்னா. ஏன்னா பாடியில் இருக்கிற டாக்ஸின்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக லிவர் ஃப்ளஷ் அவுட் பண்ணும் இது ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. ஸோ அளவு கேட்குறாங்க. அளவு வந்து எப்போவுமே எல்லாத்துக்கும் சொல்கிறது தான், உங்களோட சிக்னல் போதும் அப்படிங்கிற சிக்னல் வரைக்கும் சாப்பிட்டா இஸ் ஓகே. மேபி 5 to 8 நம்பர்ஸ் வந்து இஸ் ஓகே, அது தாண்டி சாப்பிட வேண்டாம். இன்னொரு விஷயம் வந்து பொட்டாசியம் நிறைய இருக்கிறதுனால கிட்னி பேஷண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாமா? தாராளமாக எடுத்துக்கலாம். கிட்னி பேஷண்ட்ஸ் அப்படின்னும் போது ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருப்பாங்க மேம், சாப்பிடவே கூடாது அப்படின்னு. பொட்டாசியம் ரெஸ்ட்ரிக்டட் டயட் அப்படிலாம் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. மற்றபடி கிட்னியில் சின்ன ஒரு ஸ்டோன் இருக்குது, ப்ராப்ளம் ஏதோ ஒரு சின்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாதவங்க தாராளமாக சாப்பிடலாம். அதான் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து இளநீ குடிச்சா நல்லது அப்படின்னு குடிச்சிடுறாங்க. அதில் பொட்டாசியம் நிறையா இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி இதையும் வந்து சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு குளிர்ச்சி நினச்சிட்டு சாப்பிடுவாங்க. இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக பொட்டாசியம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா இளநீரோ இல்லை வாழைப்பழமோ எந்த பொட்டாசியம் ரிச் ஃபுட்ஸுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். இல்லை கிட்னியில் மற்ற ப்ராப்ளம் தான், பொட்டாசியம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உங்கள் டயட்டில் இல்லை அப்படின்னா தாராளமாக எல்லாமே கன்சியூம் பண்ணலாம். நுங்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆனால் அதுலேயும் இத்தனை விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு கற்பகவல்லிக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ்மா. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. இந்த ப்ரோக்ராமில் 3 செக்மெண்ட்டுமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒன்லி இன்ஃபர்மேஷன் இதில் நம்ம சேனலில் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ரோக்ராமில் தான் இல்லை நியூட்ரிஷன் பற்றி மட்டும் இல்லைங்க, 6 சுவையை பற்றியும் நிறைய விஷயங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். சென்ற வாரம் நான் செஞ்ச நிகழ்ச்சியிலேருந்து அறுசுவை நேரத்துலேருந்து ஒரு கேள்விங்க. கேரட் மாங்காய் சேலடில் வந்து புளிப்பு சுவைக்காக நான் எதை சேர்த்தேன்? மறுபடியும் சொல்கிறேன், கேரட் மாங்காய் சேலடில் புளிப்பு சுவைக்காக நான் எதை சேர்த்தேன்? இதுக்கான பதிலை எப்போதும் போல் போஸ்ட் கார்டில் எழுதி அனுப்புங்க. எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி அறுசுவை நேரம், ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 3173, எண் 48, NP ஜவஹர்லால் நேரு சாலை, ஈக்காடு தாங்கல், சென்னை 6,32,000. இதுக்கான பதிலை நீங்கள் போஸ்ட்கார்டில் எழுதி அனுப்ப முடியலன்னா கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வருது, அந்த வாட்ஸ்அப் நம்பர்லேயும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஃபோனில் இருந்து அனுப்பலாங்க. சரியான பதில் எழுதியவர்களிலிருந்து 3 நபரை தேர்ந்தெடுத்து நான் எழுதிய சமையல் புத்தகங்களில் ஒன்று பிரதீப் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தினர் வழங்க இருக்கிறார்கள். ஒரு நபருக்கு ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் ஒரு அழகான புடவை பரிசாக உங்களுக்கு அனுப்பப்படும். இந்த வாரம் போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் பிரதீப் என்டர்பிரைசஸ் வழங்கும் நான் எழுதிய சமையல் புத்தகங்களில் ஒன்றை பரிசாக பெறுபவர்கள். ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் அழகான புடவை பரிசாக பெறுபவர். மீண்டும் அடுத்த வாரம் இதே அறுசுவை நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம்.